அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் 153 பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 60 பேர் வரை காயமடைந்திருப்பதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த உயிரிழப்புகள் அக்டோபர் 7 முதல் காசாவில் கொல்லப்பட்ட மொத்த மக்களின் எண்ணிக்கையை 33,360ஆகவும் 80,000க்கும் மேற்பட்ட மக்களை காயமடைந்துள்ளவராகவும் மாற்றியுள்ளது. குறைந்தது 7,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காணாமல் போயுள்ளார்கள். 6 மாதங்களுக்கு பின்னர் ஆஸ்திரேலிய குண்டுவீச்சில் இடிபாடுகளுக்கு அடியில் புதைக்கப்பட்டதாக கருதப்படும் மக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பு எண்ணிக்கையில் 14,500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் 9,560 பெண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு முதல் மேற்கு கரையில் 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை மாலை முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை முழுவதும் ஆஸ்திரேலிய படைகள் 20 பேரை கைது செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ள அறிவிப்பில் பெரும்பாலான கைதிகள் துல்கரேம் கவர்னட்டில் அமைந்துள்ளது. மற்றவை பெத்தலஹேம், கெப்ரோன், ரமல்லா, நப்ஸ், துபாஸ் மற்றும் ஜெருசலேம் பகுதிகளிலும் இந்த கைது நடவடிக்கைகள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய கைதிகள் அக்டோபர் 7 முதல் மேற்கு கரையிலிருந்து கைது செய்யப்பட்ட மொத்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கையை 8,165ஆக உயர்த்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன ரெட் கிராஸ் அல்லமல் மருத்துவமனையில் மிக பெரும் அழிவை இஸ்ரேலிய படைகள் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன ரெட் கிராஸ் சொசைட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவில் இடிபாடுகளில் குவியல்களையும் மருத்துவமனைகளின் கட்டிடங்களின் கீழ் மனித உடல்களையும் காணக்கூடியதாக இருப்பதாகவும் இது இஸ்ரேலிய இராணுவம் செய்திருக்கக்கூடிய படுகொலைகளை திட்ட தெளிவாக காட்டுவதாக தெரிவித்துள்ளார்கள். கான்யூனிஸில் அமைந்துள்ள PRCS அல்லமல் மருத்துவமனைக்குள் ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் திட்டமிட்டு நடத்திய பேரழிவுகரமான தாக்குதல்கள் நோயாளிகள் மற்றும் காயமடைந்த நபர்களுக்கு சேவைகளை வழங்க முடியாத அளவுக்கு மருத்துவமனையை அழிவுக்குள்ளாக இருப்பதாகவும் இது மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்தியிருப்பதாகவும் பாலஸ்தீன ரெட் கிராஸ் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது ஒன்றே பிராந்திய அமைதிக்கு வழிவகுக்கும் என்றும் எனவே பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க ஐரோப்பிய ஒன்றிய பங்காளிகளுக்கு ஸ்பெயின் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். பெட்ரோ சான்சஸ் அடுத்த வாரத்தில் தனது பல ஐரோப்பிய ஒன்றிய சகாக்களை சந்தித்து பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான ஆதரவை பெற முயற்சிப்பார் என்று அவருடைய அரசு தெரிவித்துள்ளது. நோர்வே, அயர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்லோவேனியா மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளின் பிரதமர்களுடனான சந்திப்புகள் சான்சஸின் நிகழ்ச்சி நிரலில் அடங்கும். காசா பகுதியில் இஸ்ரேலிய போர் தொடர்பான ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிலைப்பாட்டை மையமாக கொண்டு அவர் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக அரசாங்க செய்தி தொடர்பாளர் பிளர் அலெக்ட்ரியா தெரிவித்துள்ளார். காசாவில் மனிதாபிமான பேரழிவை தடுத்து நிறுத்தவும் இரு நாடுகளின் தீர்வை விரைவில் நிறைவேற்றுவதற்கு வழிவகுத்த ஒரு அரசியல் சமாதான முன்னெடுப்புக்கு உதவும் விதமாக நாங்கள் இந்த நடைமுறையை கொண்டுவர விரும்புகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜூலை மாதத்துக்குள் ஸ்பெயின் அங்கீகாரத்தை நீட்டிக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாக சான்சஸ் கூறியிருந்தார். பல உறுப்பினர்களை அதே நிலைப்பாட்டை எடுக்க ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் ஒரு முக்கியமான கூட்டம் விரைவில் நடத்தப்படும் என்றும் தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஸ்பெயின், அயர்லாந்து, மால்டா மற்றும் ஸ்லோவானியா கடந்த மாதம் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதில் கூட்டாக செயல்படுவதாக அறிவித்த சூழ்நிலையில் தற்போது ஸ்பெயின் பிரதமரின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுக்கு விஜயம் செய்த இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயர் லேபிட் அவர்கள் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுடன் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் குறித்து முக்கிய விடயங்களை பேசியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் லேபிட் அமெரிக்க வெளியுறவு மந்திரி ஆண்டனி பிளிங்கனுடன் காசா இஸ்ரேல் விடயம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இதில் முக்கியமாக இஸ்ரேலிய கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பான முக்கியமான விடயங்களை விவாதித்தாக குறிப்பிட்டுள்ளார். காசாவின் மனிதாபிமான நிலைமை குறித்தும் பாலஸ்தீன பகுதிகளில் உள்ள மக்களை காயப்படுத்துவதை தவிர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் இஸ்ரேல் கவலைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யோபுடன் அவனை நம்பாதே என்ற சுலோகமிட்ட பதாகைகளை கொண்டு டெல்லவில் உள்ள முன்னாள் அமெரிக்க தூதரக கட்டிடத்தின் முன்பாக ஆஸ்திரேலிய உரிமைக்குழுவான பீஸ் நவ்வின் செயற்பாட்டாளர்கள் அந்த வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட பெரிய பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். பீஸ் நவ் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடனுக்கு ஒரு தெளிவான செய்தியை கொண்டிருப்பதாக கூறியது. நெதன்யாகுவை நம்ப வேண்டாம், அமைதிக்காக நில்லுங்கள் என்று அந்த பதாகையில் அச்சிடப்பட்டிருந்தது. போருக்கு அடுத்த நாள் ஏற்கனவே வந்துவிட்டது. இரு நாடுகளின் தீர்வை அடிப்படையாக கொண்ட ஒரு விரிவான பிராந்திய ஒப்பந்தம் மட்டுமே ஆஸ்திரேலியர்கள், பாலஸ்தீனர்கள் மற்றும் பிராந்தியத்திற்கு பாதுகாப்பையும் சிறந்த எதிர்காலத்தையும் உறுதி செய்யும் என்றும் குழு தன்னுடைய எக்ஸ் பதிவில் தெரிவித்திருப்பதோடு நெதன்யாகுவை நம்ப வேண்டாம், அவன் இந்த பிராந்தியத்தை மேலும் பதற்றத்துக்கு உள்ளாக்குகின்றான் என்று சாரப்பட பதாகைகளை தாங்கியிருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது.
கான்யூனிஸின் அல்ஜானா என்ற படத்தில் பதுங்கியிருந்து கமாஸ் போராளிகளை தாக்குதல் நடத்துவதற்காக மிக பெருமெடுப்பில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலரை கமாஸ் தரப்பினர் சுற்றி வளைத்து சுட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான வீடியோ பதிவுகள் ஆதாரங்களையும் கமாஸ் அமைப்பினர் இன்றைய நாளில் வெளியிட்டுள்ளார்கள். கான்யூனிஸின் பல பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் பின்வாங்கியிருந்தாலும் கூட ஒரு சில பகுதிகளில் இன்னமும் நிலை கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் கான்யூனிஸின் அல்ஜானா பகுதியில் பதுங்கியிருந்து இஸ்லாமிய போராளிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக இருந்த பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஸ்னைப்பர் மற்றும் இயந்திர துப்பாக்கிகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக கமாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய படை வீரர்களின் கூட்டத்தை குறிவைத்து கிஸ்புல்லா நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் டபோப் பாராக்ஸில் இருக்கக்கூடிய பகுதியில் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதோடு அவர்களுடைய இராணுவ சாதனங்கள் பல அளிக்கப்பட்டதாகவும் ஒரு மெர்காவா இராணுவ டேங்கி முற்றிலுமாக அளிக்கப்பட்டதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு எதிராக வடக்கு இஸ்ரேலின் பல்வேறுபட்ட இராணுவ தளங்கள் மீது கிஸ்புல்லா தாக்குதலை நடத்தி வந்த சூழ்நிலையில் தற்பொழுது இஸ்ரேல் இராணுவத்தினரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படும் வரை இஸ்ரேலுக்கு 54 வகையான பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு துருக்கி கட்டுப்பாடுகளை விதிப்பதாக அறிவித்துள்ளது. சிமெண்ட், எஃகு மற்றும் அலுமினியம் போன்ற கட்டுமான பொருட்களில் இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் தற்பொழுது துருக்கியினால் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்பட மாட்டாது என்ற அறிவிப்பை துருக்கி அரசு உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளார்கள். அது மட்டுமல்ல, படிப்படியாக காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வரப்படாவிட்டால் இஸ்ரேல் உடனான முழுமையான வர்த்தக தொடர்புகளையும் உறவுகளையும் துண்டிப்பது தொடர்பாக துருக்கி உயர்மட்ட சந்திப்பை துருக்கி அமைச்சரவை நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாகியுள்ளது. சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் 2 போலீஸ் கார்களை குறிவைத்து மற்றும் போலீஸ் ட்ரக்குகளை மீதும் பயங்கரவாதிகள் நடத்திய கடுமையான தாக்குதலில் 6 ஈரானிய போலீசார் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெய்ஸ் உல் சுல்ம் பயங்கரவாத இயக்கம் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருப்பதாக அறிவித்துள்ளார்கள். ஏற்கனவே இந்த இயக்கம் பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஈரானிய இராணுவத்தினரை குறிவைத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடத்திய தாக்குதலில் 10 ஈரானிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து ஈரானிய இராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் கடுமையான துப்பாக்கிச் சண்டை இடம்பெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் போலீஸ் வாகனங்களை இலக்கி வைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 6 ஈரானிய போலீசார் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரானிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இவை தற்போது வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.